இனிய வணக்கம் மழலை செல்வங்களே. இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? மாணவ செல்வங்களே, நாம் கடைசி வகுப்பில் அழகு தோட்டம் பார்த்தோம் அல்லவா? அதனை இப்போது நினைவு கூற உள்ளோம். சரியா மாணவர்களே? அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது, அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. சரியா மாணவ செல்வங்களே, இந்த பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது அழகு தோட்டம், தோட்டத்தினுடைய அழகை பற்றி சொல்கிறாங்க கண்ணா. இந்த பாடலில் என்னென்ன சொல்கிறாங்க? தோட்டத்தில் நிறைய வண்ண பூக்கள் வந்து அப்படியே பூத்து குலுங்குதுன்னு சொல்கிறாங்க. சின்ன தேனியெல்லாம் பாட்டு பாடுதுன்னு சொல்கிறாங்க. பசுமையான புல்லை தேடி இந்த மாடு மேயுது, அதுக்கு பக்கத்துலேயே கன்றுக்குட்டி வந்து துள்ளி ஓடுதுன்னு சொல்கிறாங்க கண்ணா. இந்த உயரமான மரத்துல பழமும் தொங்குது, அதை பறந்து வந்து பச்சை கிளி என்ன பண்ண பார்க்குதான்? கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்ம இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இந்த அழகு தோட்டத்துல நம்மளும் ஆட்டமாடி பாட்டு பாட ஆசையும் பொங்குது அப்படின்னு சொல்றாங்க கண்ணா. சரி, இது நம்ம கடைசி வகுப்புலயே பார்த்தோம், ஒரு முறை நினைவு கூர்ந்தாச்சு. இப்ப நம்ம புத்தக பயிற்சி எல்லாம் செய்வோமா கண்ணா? படித்து பழகுக. சரியா கண்ணா? வீட்டில் இருக்கும் பொழுது அடிக்கடி இதை படித்து பாருங்க. சரியா? ஒழித்து பழகுக. பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, படித்தும் எழுதியும் பழகுக. ஆசை ஆசை, சி இன் நா இத் தே நீ சின்ன தேனி, ப இச் சை இக் கி லி பச்சை கிளி, கண் இன் று இக் கு இட் தி கன்று குட்டி, தோ இட் ட இம் தோட்டம். சரியா மாணவ செல்வங்களே? இதை நீங்க எழுதியும் பாருங்க, படித்தும் பழகுக. அடுத்தது பாருங்க, படத்தை உரிய சொல்லுடன் என்ன சொல்றாங்க? உரிய சொல்லுடன் இணைக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, நம்ம இணைப்போமா கண்ணா? இங்க பாருங்க, பச்சை கிளி, வண்ணப்பூ, சரியா, சின்ன தேனி, பசும்புல், உயரமான மரம். இப்படி நீங்க அழகா ஸ்கேல் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இணைக்கணும் கண்ணா. சரியா? சரி, அடுத்தது பாருங்க, உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக. இந்த சரிங்கிற குறியீடு போடணும். சரியா? இதுல என்னென்ன வருணனை தொடர் அப்படின்னா, பழுத்த பழம், பழுத்த அப்படிங்கிறது தான் இதுல வருணனை தொடர். எனவே இது பழுத்த பழம் அப்படிங்கிறதுக்கு நீங்க டிக் பண்ணுங்க. இது வந்து கருப்பு நாய்க்குட்டி, அதனுடைய வருணனைனா என்னன்னா, அதை வர்ணிச்சு சொல்றது கண்ணா. சரியா? வர்ணிச்சு சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய பண்பை சொல்றது, அதனுடைய வர்ணனையை சொல்றது தான், வர்ணிச்சு சொல்றது தான் நம்ம அப்படி சொல்லுவாங்க. கருப்பு நாய்க்குட்டி. சரியா? முழு நிலா, இது என்னது? முழு நிலா. இது வந்து அழகு மயில். இது பாருங்க, ஆடு மயில் இருக்கு, அழகு மயில் இருக்கு, வண்ண மயில் இருக்கு. சரி, அழகு மயில் வராது, ஆடும் மயில். அதனுடைய வர்ணனை என்னது? ஆடும், ஆடுறதா அதனுடைய இயல்பு. அதனால இது என்னது? ஆடும் மயில். சரியா கண்ணா? சரி, அடுத்தது பாருங்க, சொல்லோடு விளையாடு. அதாவது கண்ணா, ஒரு சொல் எடுத்துக்கிறோம், அந்த சொல்லை நம்ம சொல்லி முடிக்கும் போது முடியும் எழுத்து கொண்டு அடுத்த சொல் அதை வந்து முதலா கொண்டு ஆரம்பிக்கணும். ஒரு சொல் எடுத்துக்கிறோம், அதுல முடியும் எழுத்து கொண்டு அடுத்த சொல் அதனை தொடங்கும் எழுத்தாக இருக்க வேண்டும். சரியா? உதாரணத்திற்கு, குரங்கு, கூவில் முடிகிறது, முடிவும் முடிதலும் முதலும், முடிகிற எழுத்துல முதல் எழுத்து வருது. குரங்கு, கூல முடியுது, மறுபடியும் குருவி, வீல முடியுது, வி மறுபடியும், விறகு, கும்மி, மீ மிளகு. சரியா கண்ணா? இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா கண்ணா? உங்களுக்கான வீட்டு பானை என்ன அப்படின்னா, கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி
சரியா? இந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களை சொல்ல சொல்லி அதை நீங்க எழுத்துப்பிழை இல்லாம எழுதி அனுப்புங்க. இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். சரியா மாணவ செல்வங்களே? மறந்துடக்கூடாது. நீங்க உங்க பேரண்ட்ஸை சொல்ல சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி அனுப்புங்க. இதான் உங்களுக்கான வீட்டு பாடம். அடுத்தது பாருங்க, உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. இப்ப ஆமை அது எந்த எழுத்துல முடியுது? மையில முடியுது. அப்ப மைனா. சரியா? இப்ப எறும்பு, புறா பூல முடியுது, மறுபடியும் பூல தொடங்கு. சரியா? அப்ப அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு என்ன வரும்? கூ. என்னோ ஒரு படம் இருக்கு, அடுத்து ஒரு படம் இருக்கு. அப்ப இதை மேட்ச் பண்ணும். என்ன பண்ணலாம்? குகை, கைக்குட்டை. சரியா கண்ணா? சரி, அடுத்தது கீழே பாருங்க, முதியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப சிறகு கூல முடியுது. அப்ப எந்த இடத்துல தொடங்கணும்? கூல தொடங்கணும். அப்ப இங்க குளூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உதவி பெட்டி, குயில். சரியா? அடுப்பு, பூ, புகை. சரியா? சிரிப்பு, பூ, புத்தாடை. அம்மி, மீ, மிளகு. சரியா கண்ணா? உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன சொன்னேன், இதெல்லாம் எழுதி வைங்க. எழுதி அழகா போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, நீங்க அழகா என்ன பண்ணணும், உங்களுடைய பேரண்ட்ஸை அந்த 5 வார்த்தையும் சொல்ல சொல்லி நீங்க உங்களோட நோட்ல எழுதி அனுப்புங்க. இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். சரியா மாணவ செல்வங்களே? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.